ஹாய் நண்பர்களே, பார்ட் 1 வீடியோவில் கனவா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கனவா ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்களா, கனவா மீனை நம்ம ஃபஸ்ட்டு தொலியை உரிக்கணுங்க. தொலியை உரிச்சாச்சுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நாக்கில் எல்லாம் துவட்டல் இருக்காது, தொண்டையில் ஒரு போச்சல் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் இல்லத்தரசி மெஸ்ஸில் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். முதலாவது நண்பர்களே, எண்ணெயை ஊற்றலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுவை போடலாம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் கொஞ்சம் இஞ்சியும் தள்ளி உள்ளே போடலாம். அதுக்கப்புறமா தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஏன்னா இந்த ரோஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் இது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்த பிறகு வெந்ததுக்கு அப்புறமா மீதி உள்ளதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கனவா மீன் இருக்கோ அந்த அளவுக்கு தேவைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். கொஞ்சம் உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிறிதளவு மிளகாத்தூளும் நாம் தேவைக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் போல் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இனி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நல்ல மிளகாத்தூளை லேசாக தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த போல ஜீரகத்தூளும் கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம். இந்த கனவா மீனை கட் பண்ணிட்டு 3-4 வாட்டி வாஷ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் இதை கூட போட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணுங்க. கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். മതി കണവ റോസ്റ്റ് ആവാൻ.
நண்பர்களை, நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக்கை போடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோ கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நண்பர்களை, தக்கலை பக்கமாக வந்தீங்கன்னா இல்லத்தரசி மெஸ்ஸை ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு போங்க. பாய், டேக் கேர்.